கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 John 2:17 உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகமும் இந்த உலகத்தின் இச்சையான காரியங்களும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்களோ என்றென்றைக்கும் நிலையான பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவ சித்தத்தின்படி வாழும்போது நிலையான பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது பிதாவின் சித்தம். நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக காரியங்களிலே அன்பு கூறாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை நாம் செய்கிறவர்களே இருக்க வேண்டும். மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல், கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்காமல், உலகத்தில் உள்ள பெருமையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கும்போது நம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். பிரியமானவர்களே, இந்த உலக காரியங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு, உலக பாவங்களுக்கு விலகி ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் உலக காரியங்களை, உலக பாவ காரியங்களை வெறுத்து தேவ சித்தத்துக்கு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வருகிறீரே, அதற்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலைநிமிர செய்யுங்கப்பா. அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழுகி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புவீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். என் தேவன் ஆசீர்வதிங்க, உதவி செய்யுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரிகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். என் தேவன் சமாதானத்தினால் நிரப்புங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய சமாதான ஆளுகையை செய்யட்டும், ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், எர்லின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள், விகுனங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய ஆளுகைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும், வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வறுமையாக்கி ஜெபிக்கிறோம்.
எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.